பிரைஸ் தி லார்ட். சகரியா 9ஆம் அதிகாரம். ஆதிராக் தேசத்துக்கு விரோதமானதும் தமஸ்குவின் மேல் வந்து தங்குவதுமான கர்த்தருடைய வார்த்தையாகிய பாரம். மனுஷரின் கண்களும் இஸ்ரவேலுடைய சகல கோத்திரங்களின் கண்களும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கும். ஆமாத்தும் மிகவும் ஞானமுள்ள தீருவும் சீதோனும் அதன் எல்லைக்குள்ளாயிருக்கும். தீரு தனக்கு அரணை கட்டி தூளைப் போல் வெளியையும் வீதிகளின் சேற்றைப் போல் பசும் பொன்னையும் சேர்த்து வைத்தது. இதோ ஆண்டவர் அதை தள்ளிவிட்டு சமுத்திரத்தில் அதன் பழத்தை முறித்து போடுவார். அது அக்கினிக்கிரையாகும். அஸ்கலோன் அதை கண்டு பயப்படும். காசாவும் அதை கண்டு மிகவும் துக்கிக்கும். எக்ரோனும் தன் நம்பிக்கை அற்றுப்போனபடியால் மிகவும் பிரலாபிக்கும். காசாவில் ராஜா அழிந்து போவான். அஸ்கலோன் குடியேற்றிருக்கும். அஸ்தோத்தில் வேசி பிள்ளைகள் வாசம் பண்ணுவார்கள். நான் பெலிஸ்தரின் கர்வத்தை அழிப்பேன். அவனுடைய இரத்தத்தை அவன் வாயிலிருந்தும் அவனுடைய அருவருப்புகளை அவன் பல்லுகளின் நடுவிலிருந்தும் நீக்கி போடுவேன். அவனோ நம்முடைய தேவனுக்கென்று மீதியாக விற்கப்பட்டு யூதாவிலே பிரபுவைப் போல இருப்பான். எக்ரோன் எபூசினைப் போல இருப்பான். சேனையானது புறப்படும் போதும் திரும்பி வரும்போதும் என் ஆலயம் காக்கப்படும்படி அதை சுற்றிலும் பாளையம் போடுவேன். இனி ஒடுக்குகிறவன் அவர்களிடத்தில் கடந்து வருவதில்லை. அதை என் கண்களினாலே பார்த்து கொண்டிருக்கிறேன். சீயோன் குமாரத்தியே மிகவும் களிக்கூறு. எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி. இதோ உன் ராஜா